ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜே கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் வறுவலுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்து நீளமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. 3-4 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் இது மாதிரி நீளமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் கத்திரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் இது மட்டும்தான். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா பண்ணி வச்சுக்கணும். நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக வதங்கிடுச்சு. லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம கத்திரிக்காய் வறுக்க தான் போகிறோம் எண்ணெயிலேயே. அதனால லைட்டாக வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துப்போம். கத்திரிக்காய் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மஞ்சத்தூளையும் சேர்த்துப்போம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு எண்ணெயும் சேர்த்துப்போம். எண்ணெய் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுப்போம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் இப்படி தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பிலே இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. கத்திரிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் அடுப்பு சிம்மிலே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.